அன்பார்ந்த தமிழக மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களை பணிவன்புடன் ஏனென்றால் தமிழக மக்கள் நலனுக்காக இந்த சேனலை தொடங்கியுள்ளேன். மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரையில் ஒருத்தர் பேசுகிறாரு, விசிக கட்சியை சேர்ந்த ஒருத்தர். அண்ணாமலை மதுரைக்குள்ளே வர முடியாது, அநாகரிகமாக பேசி மிகவும் நச்சுத்தன்மையான அரசியலை தமிழ்நாட்டில் விசிக போன்ற கட்சி தலைவரும் கட்சி தொண்டர்களும் நடத்துகிறார்கள். அண்ணாமலை சாரை தொட முடியாது அந்த அளவுக்கு ஈஸியாக. அண்ணாமலை சார் ஒரு பக்கா டீசெண்டான அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் அதுபோல் ஒரு லீடர் கிடைத்தது மிகவும் சந்தோஷப்பட வேண்டியது. அண்ணாமலை சார் ஆகட்டும், தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் பக்கா டீசென்ட்டான ஆளுங்க. அது மறுக்கவும் முடியாது. அவரை பார்த்து நீ அநாகரிகமாக பேசுவது தவறு. நீ இந்த உன்னுடைய ரவுடித்தனத்தை வேறு யாருக்கிட்டாவது காட்டு. எங்கள் அண்ணாமலை சார்கிட்ட காட்டியன்னா நீ தாங்க மாட்ட. முடிஞ்சால் நீ தொட்டுப்பார் என்ன நடக்கும்ன்ட்டு. மிக விரைவில் அத்தகைய பேச்சு, நச்சுத்தன்மையான பேச்சுகளை பேசிய அந்த மதுரை சேர்ந்தவரும் இந்த விசிக கட்சி தலைவர் திருமாவளையனையும் 2 பேரும் மிக விரைவில் கைது செய்யப்பட வேண்டும். 24 மணி நேரத்தில் இவர்களை கைது செய்து, ஏனென்றால் மக்களை தூண்டி மக்களுக்கு நச்சுத்தன்மைகளை கைது செய்ய, மக்களை தூண்டி மக்களுக்கு நச்சுத்தன்மையுள்ள அரசியலை இவர்கள் உண்டாக்குகிறார்கள். நச்சு கிருமிகளை உண்டாக்குகிறார்கள். மதுரைக்குள்ளே வரக்கூடாதுன்றது மதுரை என்னது இவனுடைய அப்பனுடைய சொத்தா? அண்ணாமலை சார் இந்தியாவில் எங்கே வேணுமானாலும் வருவாரா? உங்களால் முடியாது. இந்தியாவில் எங்கே வேணுமானாலும் அவர் கால் வைக்க முடியும். மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்தியன் ஒரு நல்ல லீடர் அவர். அவரை பற்றி நீ அநாகரிகமாக பேசுகிறாய். ஆகையால் இந்த விசிக கட்சி சேர்ந்த தொண்டர்களையும் விசிக கட்சி தலைவர் திருமாவளையனையும் மிகவே அந்த கட்சியை ரத்து செய்து இவங்க 2 பேரும் அடுத்து 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்து உடனடியாக சிறையில் தள்ளப்பட வேண்டும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? விசிக கட்சி சேர்ந்த ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியுமா அது போல் பேசுறதுக்கு? நாங்களும் மனிதர்கள், எங்களுக்கும் தெரியும் பேசுறதுக்கு எல்லாம். இத்தகைய அணுகுமுறையை, நச்சுத்தன்மையான அணுகுமுறையை விசிக கட்சி தொண்டர்கள் கைவிட்டுவிட்டு தமிழ்நாட்டில் அமைதியை நிலைநாட்ட மக்களே பார்த்து சிந்தித்து செயல்பட்டு இந்த முறை வாக்களியுங்கள். எல்லாம் தெரியுது உங்களுக்கு. மீடியா இந்த நச்சுத்தன்மையுள்ள ஆட்களை, அரசியலை மிக விரைவில் தூக்கி எறியுங்கள். இவன் யார் அண்ணாமலை சார் பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு? இவங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா? யாருக்காவது தகுதி இருக்கா அண்ணாமலை சாரை பற்றி? அவர் பக்கா டீசெண்டாக பேசுவார் எங்கே இருந்தாலும். அந்த வயதுக்கு அவர் ஒரே ஒரு இடம்தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்கார். ஒரே ஒரு இடம், அது எடப்பாடி ஐயா பற்றி ஒரே ஒரு சொல் மட்டும் தப்பாக பேசியிருக்காரு. தவிர மற்ற எந்த இடத்திலும் அவர் தப்பாக பேசியதில்லை. நல்ல லீடர், நல்ல தலைவர் அண்ணாமலை சார் அவர்களை இத்தகைய நச்சுத்தன்மையான ஆட்களை கண்டு, விமர்சனங்களை கண்டு அஞ்சி நடுங்க வேண்டாம். நீங்கள் ஒரு மாபெரும் சக்தி என்பதை நான் உணர்வேன். நன்றி, வணக்கம்.